நமச்சிவாயத்தை நான் அறிந்தேன். நிறைய பணங்களை நம்பிக்கை துரோகத்தால் இழந்து வேதனை பெற்றேன். இப்போ உன் பிள்ளைகளுக்கு புதுமையான ஒரு வருமானத்தை உருவாக்கி தெளிவு புரிந்தா போதுமா? கொஞ்சம் கண்ண முடிக்கலாம். ஓ அப்படியா? காரணம் சொன்னா அம்மா நீ யாரு? போது வைக்கிற யாரு? வா உட்காரலாம். கண்ண முடிக்கலாம். மூணு உட்காரலாம். சிவம் வேண்டுமா சக்தி வேண்டுமாப்பா? சிவ வேணுங்கிறதுக்காக குண்டலினியை பின்பக்கமாக எழுப்புறதுக்கு போது முன்பக்கமாக எழுதுறது. நான் சொல்லி எதுவும் புரியுதா புரியலையா? அதனால சில மன அலைகள் சக்தியை பெற முடியாத ஒரு காலம் இருக்கு. இன்னும் வரக்கூடிய இந்த புரட்டாசி 3வது சனிக்கிழமைக்கு பிறகு ஞான சக்தி கிடைக்கும். வெற்றியாகிடலாம். வேற என்ன வேணும்? அதெல்லாம் நான் மாதிரிக்காக என்னை பார்த்து போறேன். தியானத்தாலும் தவத்தாலும் பெற முடியாததை ஒரு சக்தி குருவாலும் பெற முடியும். அதுக்கு அந்த பாக்கியம் இருக்காங்கிறது கருத்தாரு. கருதாமிக்கு கருதாமி நான் பெற்ற கடனை தீர்த்து வழிவகுத்து தரணும்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? வரலாம். இந்த ஐயா அவங்க ஆன்மீகவாதியே சக்தி சுரூபா நமோ நமா. பாபா காணப்பா. என்னப்பா அங்காளம்மன் தெய்வம் எப்பப்பா இருக்கு? எங்க இருக்கு? அப்படியா? ஐயனார் வராது ஒரு பக்கத்துல. ஆமா கருப்புசாமியே வராது. காணொலி வரலாம். பொம்பளை வாழ்க்கையை பத்தி கேட்டது யாருப்பா? மகளின் வாழ்வை பற்றி கேட்டது யாரு? உன் கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன். செய்கிற போனாலும் ஒழுங்கே நடக்கல. வீண் மனக்குழப்பம் அது இப்ப 1.5 ஆண்டுகளாக அதிகமான கடன்களும் வரநிலையும் பட்டிருக்கேன். இந்த தொழிலை அபிவிருத்தி பண்ணி வீட்டுல நோய் இல்லாம காப்பாற்றினா போதுமா? வேற என்ன வேணும்? இந்தா படத்தை வச்சுக்கா தொழில் கிடைக்காது. கருதாமி கருதாமிக்கு என்னுடைய வீட்டுல செய்வன கோளாறு இருக்கு. அந்த தீர்த்தாயான்னு கேட்டு வந்தவங்க. திருச்சி எம்எல்ஏ சாப்பிடாம போயிடாதீங்க. நல்ல காலம். உன்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கிற சமயத்துல ஜாதகங்கள்லாம் சொன்னாங்கன்னா முழுசா சொல்ல மாட்டாங்க. அதுல சில தீய சக்திகள் சேர்ந்து உங்களுக்கு செய்வனை கோளாறான உன்னுடைய தொழில் நஷ்டம், பிள்ளைகளுடைய ஒற்றுமைகள் குறைவு, பணங்கள் நிறைய லாசாய்ப்பு வேலைப்பட்டு இருக்க. இந்த ஆவணியில இருந்து உனக்கு தொழில் தொடங்கலாம். அதுக்கு வேண்டிய பணத்தை பெற்றுத்தாரேன். தீய சக்தியில நீக்கிட்டாங்க. வேற என்ன வேணும்? கருதாமிக்கு தொழிலை பற்றி கேட்டு வந்தது யாரு? பாப்பா என்ன தொழில் தான் தம்பி? நல்ல காண்பன. உயிர்த்தொழில் சாமி எங்க பாருக்காரு தெரியலையா? உன் பின்னாலதான் நீ கேட்க. சாமி உங்களுக்கு என்ன தொடர்பு? கருப்புசாமி வராது இருக்காரா? உன் பேர் என்ன? கண்ணப்பா உன்னுடைய தொழிலுக்கு ஒரு 6 மாதமா ஒருத்தர் தடை போட்டிருக்காண்டா தம்பி. அதனால உன்னுடைய பணங்கள் தான் வேஸ்டா இருக்குமே தவிர இப்போ உனக்கு தொழில லாபம் இல்லாம வருத்தப்பட்டு இருக்க. இடமாற்றம் பண்ணலாமாங்கிற ஒரு எண்ணம் உனக்கு இடத்தை மாற்றிக்கொள். கடத்தை நீக்கி ஒரு வெற்றியாகிட்டார். வேற என்னப்பா வேணும்? இடத்தை மாற்றிக்க.
கர்மசாமிக்கு அரோகரா. கர்மசாமிக்கு அரோகரா. விருதுநகர் 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 இல்ல விருதுநகர் விருதுநகர் வாங்க விருதுநகர் 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 அப்பா விருதுநகர் வாப்பா கால் வா. விருதுநகர் இல்லையே விருதுநகர் வர போய்தான் தரப்போம். ஆமா சும்மா இருக்கியா உட்காருப்பா. உன்னுடைய கட்டுமணிக்கு நான் போய் பார்த்தேன். பெருமாள் கோயில் எங்கப்பா இருக்கு? சங்கு சக்கரம் தடுத்து தெரியுது. இப்பொழுது 6 ஆண்டு காலங்களாக உன்னுடைய பணங்கள்லாம் நிறைய நஷ்டமும் மனவேதனையும் பெற்றிருக்கும் இருக்கா? எதிர்பாராம வழக்குகளை சந்திப்போமோ என்ற ஒரு சில மனக்குழப்பமும் தோணியது. இவையெல்லாம் நான் நீக்கி தரணும். வேற என்ன வேணுக்கும்? பணமும் கிடைக்கும். வழக்கு நாமல் வெற்றியாகிறார். கர்மசாமிக்கு உடல்நிலையை பத்தி கேட்க வந்தது யாரு? விருதுநகர் அம்மா உனக்கு அங்கே நீங்க ஏன் அழுதுங்க? உடல்ல என்ன பிரச்சனை? கால்கள் தோணா அமைதியா இருந்தா போதுமே, ஒண்ணுமே சொல்லாங்க. நீங்க உட்காருங்க. காளியம்மா தெய்வம் எங்க இருக்கு? பத்திரகாளி அம்மன் எங்க இருக்கா? அது சொல்றதுக்கு எவ்வளவு நேரமா? மனதில் சௌகமா டாக்டர் எது சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? அதான் புரிஞ்சுக்காங்க. இவங்களுக்கு வந்து மன அதிர்ச்சி ஏற்பட்டு பிரெயின் தோன்றுவார் நரம்புல பாதிக்கப்பட்டிருக்கு. இது வந்து அறுவை சிகிச்சை இல்லாமலேயே ஆயுர்வேதிக்கு மசாஜ் சம்பந்தமான மருத்துவத்தில் குணமாயிடுவாங்க. நீங்க நினைக்கிறது மாதிரி யாரும் செய்வதை வச்சு இவங்களை குழப்பம் பண்ணல. அப்படி ஒரு சம்பவம் நடக்கவில்லை. இது இப்போதைக்கு சனி பகவானுடைய பார்வையால இந்த பாதிப்பு நடந்திருக்கு. ஒன்று. அதே மாதிரி இவங்க கணவரை பிரிந்துதான் இருக்கணுங்கிற ஒரு நிலைமைகளுக்கு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? வேண்டாம் வேண்டாம் அந்த மனதை திருத்தி உங்க பக்கத்துல கொண்டு வந்தாரு ஆதரவு கொடுத்தாங்க. ரெண்டு கிட்ட வாங்கம்மா. கருதாமிக்கு கருதாமிக்கு வாடா தம்பி விருதுநகரா? எந்த இடம் விருதுநகர்? அருப்புக்கோட்டையிலிருந்து ஒரு பாலத்துல ஏறி கீழே இறங்கி அந்த இடது பக்கத்துல உள்ளுக்கு போனாதான் உங்க ஊர். அது பக்கத்துல ஒரு பெருமாள் கோயில், பழைய காலத்து பெருமாள் கோயில் இருக்கா? அப்ப நான் அந்த ஊருக்கு தான் எனக்கு சொல்றேன். நீ நினைக்கிற பெருமாள் கோயில் இருக்கா? அதுல இருந்து நேர போனா ஒரு அம்மன் கோயில் வந்துடும். அதுல காத்துல போனா உங்க வீடு வந்துடும். கால் வந்துடும். உன் மகன் அவங்க வெளிநாட்டுல இருந்தாராமா? அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலை பார்த்ததே இல்லையா? பார்த்ததே இல்லையா? வீட்டுக்கு வெளியே வர மாட்டியா? அப்படி சொல்லு. சென்னையில இருக்கு. நான் சொல்ல பெருமாள் தெரியுதா? அதுக்கு இடம் பக்கத்துல ஒரு திருமண மண்டபம் இருக்குமே இருக்கா? அதெல்லாம் தாண்டி போன சாக்கி சொன்ன இருக்குமே இருக்கா? கால் இருக்கு. சரி, உனக்கு என்னப்பா வேணும்? நீ நினைக்கிற மாதிரி கல்யாணம் நடக்கணுமா? இப்படி இயற்கையாக கல்யாணம் முடித்து வந்துடணுமா? நீ நினைக்கிற பொண்ணு எவ்வளவு மூடி பறிச்சு பேசுவாங்க பாத்தியா? இந்த பிள்ளை எங்க இருக்கு? நீ நினைக்கணும். அவனுக்கு நினைச்ச மாதிரி ஒரு பொண்ணு அமையணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கல்வியில் தாய் காசு கண்ணாடி எழுதி கிழவி கண்ண மூடு. இந்த தை மாதத்துக்கு கூட திருமண சக்தி கிடைக்கும். ஆமாடா, அது வந்து ஐப்பசிக்கு பிறகு தொடர்ந்து முருகா என்று பெயர் எழுதி வைத்துட்டார்.
துவாரகா மேல முருகான்னு பாருங்க